வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் LeetCode Daily Challenge செப்டம்பர் மந்த் டே 25ல கேட்டிருக்க ஷார்ட்டஸ்ட் பாத் இன் a grid with obstacle elimination. இப்போ நாம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு ப்ராப்ளமா தெளிவா புரிஞ்சுக்கணும். You are given an m cross n integer matrix called grid where each cell is either 0 or 1. You can move up, down, left or right from and to an empty cell in one step. Fine. So m cross n ஒரு grid தருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன இது இருக்குன்னா அந்த ஒவ்வொரு செல்லையும் 0 ஆர் 1 இருக்கும். 1னா அப்டக்கிள்னு மீன் பண்றாங்க. ஸோ யூ கேன் மூவ் அப், டவுன், லெஃப்ட் ஆர் ரைட் ஃப்ரம் அண்ட் டு அண்ட் எம்டி செல். ஓகேவா? ஸோ அப்பு, டவுனு, லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதில் வேணாலும் போகலாம். ஸோ ஃப்ரம் அண்ட் டு அண்ட் எம்டி செல். ஃபைனா? ஸோ அதான் ஒரே ஸ்டெப் தான் போக முடியும். அதாவது 4 அப்பு, டவுன், லெஃப்ட், ரைட். ஃபைன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு வாக் ஃப்ரம் தி அப்பர் லெஃப்ட் கார்னர் டு த லெஃப்ட் ரைட் கார்னர் given that you can eliminate at most k obstacles. If it is not possible to find such walk, return -1. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே அதாவது லெஃப்ட் கார்னர் 0,0ல இருந்து ரைட் டவுன் கார்னர் m-1 n-1. ஸோ அது வரைக்கும் ஒரு பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அந்த பாத் வந்து இருக்குன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸா இருக்கணும். ஆல்சோ அதுல வந்துட்டு அட்மோஸ்ட் கே அப்டக்கிள்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதாவது அந்த பாத்துல வர செல்ஸ்ல அப்டக்கிள்ஸ் என்னென்ன இருக்கணும்னா அட்மோஸ்ட் கே தான் இருக்கணும். அப்டக்கிள்னா என்னது 1. ஸோ 1 வச்சு வெறும் கே டைம்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளால இந்த இதுக்கு வந்து கன்சிடர் பண்ண முடியும் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா பார்ட்ஸ் எடுத்து ஸோ அதில் எந்த ஸ்டெப் வந்து மினிமம் இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை பாசிபிளா இல்லை அப்படின்னா -1 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபைன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் வித்தவுட் எலிமினேட்டிங் எனி அப்டக்கிள். ஸோ அது வந்துட்டு 10. அப்புறம் ஒரே ஒரு அப்டக்கிள் வச்சு பண்ணோம்னா லைக் எதுவுமே இல்லாட்டின்னு பார்த்தீங்க இங்கே பாருங்க இது அப்புறமா இது இது அப்புறம் இது அது இது. ஓகே, அது 2 மாதிரி வருது. ஸோ அது வந்து 10. ஷார்ட்டஸ்ட் பாத் வித் 1 அப்டக்கிள் வந்து 3,2 வந்து 6. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா லைக் இது அப்படியே இங்க வரைக்கும் வந்துடும். ஸோ இங்க ஒரே ஒரு அப்டக்கிள் இருக்கா. ஸோ அதான் இங்க ஏன்னா கே வந்து 1 தான் இருக்கும். ஸோ அட்மோஸ்ட் 1 தான் இருக்கும். ஃபைன். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா கே 1 கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பக்கம் போனாலும் 2 இருக்கு, இப்படி போய் இப்படி வந்தாலும் 2 இருக்கும், இப்படி போனாலும் 2 இருக்கும், ஒவ்வொரு 2 வரும், எந்த பக்கத்துல போனாலும் 2 வரும். ஸோ அதனால நாட் பாசிபிள். ஸோ வந்து நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோம்னா grid dot length. ஸோ m வந்து grid dot length, grid of y dot, அதாவது ரோ நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் m, n வந்து அதாவது ரோ காலம்ஸ் வந்து 40 தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கே வந்துட்டு m*n அதுக்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ m*n மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்கும், ஸோ அதுதான் m*n. ஸோ அதுக்குள்ளதான் இருக்கும், அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதே டைம்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரிட் i, j. ஸோ 0 or 1. ஈச் செல்ல எம்டி ஆர் அப்டக்கிள். ஸோ 0 or 1 தான் இருக்கும். அட் தி சேம் டைம் சொல்லிட்டாங்க டாப் மோஸ்ட் லெஃப்ட் கார்னரும் 0 தான் இருக்கும், டவுன் மோஸ்ட் ரைட் கார்னரும் 0 தான் இருக்கும். ஃபைனா? ஸோ டவுன் அண்ட் ரைட் மோட். ஃபைன். ஸோ இப்போ இன்ட்டு பார்ப்போம். யூஸ் பிஎஃப்எஸ். ஃபைன். பிஎஃப்எஸ்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா என்னன்னு நம்ம ஒயிட் போர்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பிஎஃப்எஸ் ஆன் x, y is coordinate or is remain number of obstacles you can remove. ஸோ இந்த மாதிரி வந்து பிஎஃப்எஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. ஃபைன். ஸோ இது என்னது நம்ம டீடைல்டா ஒயிட் போர்டில் பார்ப்போம். ஃபைன். இப்போ நம்ம அப்ரோச்சை நான் ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 3x4 மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளா. ஸோ இதோட கே வேல்யூ வந்துட்டு 1. ஸோ அதாவது 1 அப்டக்கிள் தான் இருக்க முடியும். ஃபைன். ஸோ பிஃபோர் கோயிங் டீப் நம்ம வந்துட்டு முதல்ல ஒரு பேசிக்கான திங் பற்றி புரிஞ்சுப்போம். பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ். பிஎஃப்எஸ்னா என்னது? பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். டிஎஃப்எஸ்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா ஒன்றும் இல்லை, லைக் கிராஜுவலா அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் நம்மளோட இதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை கரண்ட் பொசிஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து இதோட இதை நம்மளோட அரே வச்சுப்போம். ஸோ இதோட இந்த பக்கம் இருக்கிறத அறையில் வச்சுப்போம், இந்த பக்கம் இருக்கிறத அறையில் வச்சுப்போம், இந்த பக்கம் அறையில் வச்சுப்போம். அந்த மாதிரி ப்ராக்ரஸ். ஸோ இங்க இருந்து இங்க ப்ராக்ரஸ் நான் அறையில் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி அரேன்றது என்னன்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வச்சுப்பேன். டிஎஃப்எஸ்ன்னு பாத்தீங்கன்னா அட் அ டைம் ஒரு பார்ட்டை கன்சிடர் பண்ணும். ஏன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க இதான் இதே கரண்ட் பொசிஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்படி போய் இதை பார்த்துரும், இப்படி போய் இப்படி பார்த்துரும், இப்படி போய் இப்படி பார்த்துரும்.
அதாவது இந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறது இருக்காது. டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிருவோம், ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிருவோம், ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிரும், ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்துரும். ஏன்னா ஒரு பாத் அட் அ டைம். பிஎஃப்எஸ்னா சரௌண்டிங்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணி அப்படியே போவோம். லைக் இந்த கொரோனா வைரஸ் பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த படத்துல எல்லாம் அப்படியே கிராஜுவலா அப்படியே க்ரோ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மேப்லாம் காட்டும் போது கிராஜுவலா அப்படியே போவோமே, பக்கத்துல போவோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பிஎஃப்எஸ்னா அது, பிஎஃப்எஸ்னா ஏன்னா ஸோ பிஎஃப்எஸ்க்கு நம்ம யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணோம்னா கியூ யூஸ் பண்ணுவோம். பிஎஃப்எஸ்க்கு யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணா ரிகர்ஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைக் காலிங் ஆன் another function again. ஸோ அது மூலியமா தான். ஆல்சோ நீங்க நான் சொன்ன பிஎஃப்எஸ்னா இதுல இருந்து அப்படியே டைரக்டா இப்படி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்ல, லைக் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படின்னா இதுல இருந்து இங்க போதா, ஸோ இங்கேயும் அதே மாதிரி நடக்கும். லைக் ஃபர்ஸ்ட் இங்க போய் முடிச்சிடும். இது முடிச்சு வந்தோன்னு என்ன ஆகும்னா இந்த பக்கம் போய் இப்படி செக் பண்ணும், அப்புறம் இந்த பக்கம் போய் இப்படி செக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லயும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகாம போயிட்டு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடும், அப்புறம் இன்னொரு டைரக்ஷன்ல போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடும், அப்புறம் இன்னொரு ஓகே. அவுட் அண்ட் அவுட்டா பார்த்தோம்னா பிஎஃப்எஸ் வந்து இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி நான் சொன்ன மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கேவ்ஸ்ல எல்லாம் போவாங்க பாத்தீங்களா? ஸோ ஒரு மிடில் போய் நின்றுப்பாங்க, நிறைய வழிகள் இருக்கும். ஸோ ஒரு வழியா போயிட்டு எந்த வழின்னு பார்ப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் டிஎஃப்எஸ். டிஎஃப்எஸ் வந்து கேவ் பாத், ஓகேவா? ஸோ கேவ் பாத். டிஎஃப்எஸ்னா ஸ்ப்ரெட், பிஎஃப்எஸ்னா ஸ்ப்ரெட், டிஎஃப்எஸ்னா கேவ் பாத். ஸோ இதை விட ஈஸியா என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ யா அதுதான். கியூனா என்னன்னு பார்ப்போம். இப்போ அந்த அரேல சேவ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ பிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்து எலிமெண்ட்டை ப்ராக்ரஸ் பண்ணி சேவ் பண்ணணும், இந்த பக்கம் ப்ராக்ரஸ் பண்ணி சேவ் பண்ணணும். ப்ராக்ரஸ்னா என்ன சொல்றேன்னா லைக் ஒரு ஸ்டெப் போதா, இங்க ஒரு ஸ்டெப் போகுது, இங்க வந்து இப்போ 1 இருக்கா, ஸோ அதனால இது ஒரு அப்டெக்கிள், அதையும் ஆட் பண்ணல நான். ஸோ இந்த பாத்துல, அதாவது இப்படி வந்து இப்படி போய் இந்த பாத்துல வந்துட்டு எனக்கு ஒரு அப்டெக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்பதான் எனக்கு யூஸ் ஆகும் ஃபர்தரா. ஸோ இங்க இருக்கும் போது அப்ப அடுத்தது யூஸ் ஆகும். ஸோ அதனால அந்த மாதிரி சேவ் பண்ணி போறது வந்து பிஎஃப்எஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம கியூ யூஸ் பண்ணோம். கியூ என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நான் 2 வந்து இன்ஜெக்ட் பண்றேன்னா ஓகேவா, எடுக்கும் போது 2 தான் வரும். நான் இப்போ 1 இன்ஜெக்ட் பண்றேன்னா 1 வந்து இங்க உட்காந்துக்குதா, பட் பாப் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, 2 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. ஸோ அதுதான் பாப் ஆகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஏன்னா ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்த நான் வந்து கால்குலேட் பண்ணி இதுக்குள்ள போட்டுருவேன் கியூக்குள்ள. ஸோ வந்து அது ஒரு பொசிஷன்ல இருக்கும். ஏன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது உள்ள இருக்குமா, அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், இதையும் உள்ள போடுவேன், ரைட்டா? ஸோ அதுவும் உள்ள வரணும், ஸோ அதுவும் உள்ள வரணும். அப்புறமா இதை போடுவேன், அப்புறம் இதை போடுவேன், அதெல்லாம் பின்னாடி அழிக்கிட்டே வரும். ஸோ இப்போ இது முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் திருப்பி ஒரு எடுக்கணும்ல ஒரு பொசிஷனை. ஸோ அப்போ வந்து இது பாப் அவுட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் உள்ள போடும், இதை பாப் அவுட் ஆகும். இதோட கண்டிஷன்ஸ் தான் திருப்பி செக் ஆகி அதோட எல்லாம் உள்ள புஷ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பாப் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் until the queue gets empty. நம்ம போய்கிட்டே இருப்போம், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் காம்பினேஷன், அந்த பாத் வேரியேஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். ஃபைன். ஸோ இதை நம்ம இன்னும் கோட்ல பார்த்தோம்னா இன்னும் புரியும். பட் பேசிக் திங் வந்து இதுதான். நம்ம வந்துட்டு விசிட்டர்னு ஒரு யூஸ் பண்ணுவோம். விசிட்டர்னு சொல்லிட்டு இந்த அல்காரிதம்ல விசிட்டர்னா ஒன்றும் இல்லை, எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு பொசிஷன், ஸோ இதே எடுத்துப்போமே, இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கேன், ஃபைனா? ஸோ இது என்ன ஆகும்னா நான் நம்ம பண்ண போற சேஞ்ச் என்னன்னா ஒண்ணுதான், இந்த அப்டக்கிள் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ரிலவெண்ட் இல்லை. லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியில தான் போய் அந்த மினிமம் கண்டுபிடிக்க போறோம். பட் இந்த அப்டக்கிள்ஸ் வந்து அதுதான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது. ஏன்னு சொல்றேன், இப்போ 0 இருக்கா, இப்போ நான் இங்க வரேன், நான் அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்க போறேன், இப்போ விசிட்டட் இல்லாட்டி என்ன ஆகும்னா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும், ஓகேவா? இது பாப் அவுட் ஆகும், அப்புறமா இது மூலமா இப்படி போய் திருப்பி இப்படி வந்து இதோட நெய்பர் மூலமா திருப்பி இது புஷ்ஷின் ஆகும். ஸோ அந்த மாதிரி சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட் லூப் போயிடும். நம்ம விசிட்டட் யூஸ் பண்றதுனால விசிட்டட்ல என்ன போட போறோம்னா இந்த பொசிஷன் ஐ கமா ஜேவா, ரோ கமா காலம். ஸோ ரோ கமா காலம். ஸோ அது கமா இங்க இருக்க அப்டக்கிள். ஸோ அதாவது இந்த பாத்துல நான் வந்திருக்கேன்னா 0 அப்டக்கிள். ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த பாத்துல இருக்கேன்னா 0 அப்டக்கிள். ஸோ இதை கொண்டு போய் நான் திருப்பி இப்படி சுத்துறது வேஸ்ட் இல்லை. ஸோ பிகாஸ் நான் இப்படி ஆல்ரெடி வந்திருக்கான்னு அர்த்தம். ஸோ விசிட்டட் ஆல்ரெடி இருந்ததுன்னா, ஸோ நான் இங்க போட போற இங்க விசிட்டட் போட போறது ஆல்ரெடி இருந்ததுன்னா திருப்பி இதுக்குள்ள வராத, அதாவது இது அப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்றேன் நான் இன்டைரக்டா. ஏன்னா ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகாம பார்த்துக்கிறதுக்காக தான் விசிட்டட் யூஸ் பண்றோம். ஏன்னா ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கோட்ல போய் பார்ப்போம். உங்களுக்கு கியூ பிஎஃப்எஸ்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா
நான் ஒயிட் போர்டில் சொன்ன லாஜிக்கை நீங்களே ப்ரோக்ராமா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நான் கோட் எழுதிட்டேன் ஆக்சுவலி. நான் அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். இப்போ கியூ டிக்யூனா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அண்ட் இன்பில்ட் கியூ ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பாப் லெஃப்ட் நாங்கள் சொன்ன மாதிரி பாப் லெஃப்ட், பாப் ரைட், பாப் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அந்த பாப் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம வந்து ஈஸியாக ஸோ ஃபாஸ்டராக நடக்கிறதுக்காக அது பண்ணுறாங்க. ஸோ ப்ராபப்ளி ஐ வில் கிவ் யூ த லிங்க் டு லேர்ன் மோர் அபவுட் டிக்யூ ஃபைன் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போறேன், இதுதான் கியூன்னு வைக்க போறேன். ஸோ இது வந்து இனிஷியல் பொசிஷன். ஸோ இது வந்து இனிஷியல் பொசிஷன். அடுத்தது விசிட்டட். நான் உங்களுக்கு நாங்கள் சொன்னல ஒயிட் போர்டில். ஸோ ஏன் விசிட்டட் யூஸ் பண்றேன்னு. ஸோ செட் யூஸ் பண்ண போறேன். செட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் ஸ்டோர்ஸ் ஒன்லி த யூனிக் எலிமெண்ட்ஸ் ஈவன் இஃப் ரிப்பீட்டட்ஸ் கம் இன். ஓகேவா. ஸோ யூனிக்காக தான் இருக்கும் இந்த ஸ்டெப்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டெட்டுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அதே மாதிரி ஓகே யூனிக்கா இருக்கும். ஸோ அட் தி சேம் டைம் ஃபாஸ்டர் சர்ச். ஸோ ஈஸியா சர்ச் பண்ணோம் பிகாஸ் தட் யூசஸ் ஹாஷ். ஸோ ஐ வில் ஆல்சோ ஆட் அண்ட் லிங்க் டு லேர்ன் மோர் அபவுட் திஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபைன். ஸோ இது வந்து நம்ம விசிட்டட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லியாச்சு. ஸோ எம் ஸ்டெப்ஸ்னா என்னன்னா மினிமம் ஸ்டெப்ஸ் ஃபைனா. ஸோ மினிமம் ஸ்டெப்ஸ் வந்து ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டி வச்சிருக்கேன். ஸோ அதாவது இன்ஃபைனட்டா இருக்கு. நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த ரோ காலம் இருக்குல்ல. ஸோ லென் ஆஃப் கிரிட் 0. ஸோ ரோ ஸ்டார் காலமும் நீங்க வச்சுக்கலாம். பட் யா திஸ் இஸ் வெரி சேஃபர் ரைட். ஸோ அதனால ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வச்சிருக்கேன் ஃபைனா. ஸோ வைல் கியூ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, கியூ வந்து எம்டியா ஆகாத வரைக்கும் அது வந்து பாப் அவுட் ஆகி அது நெய்பர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். எம்டி ஆயிடுச்சுன்னா லைக் இட் மீன்ஸ் லைக் வி ஹவ் ரீச் த எண்ட். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஸ்டெப் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் பாப் லெஃப்ட். ஸோ பாப் லெஃப்ட் இது வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஆர் ஸ்டெப்ஸ். ஸோ எக்ஸ்னா என்னது, கரண்ட் ரோ ஓகேவா, கரண்ட் காலம். ஒய்னா கரண்ட் காலம். ஆர்னா வந்து இது வரைக்கும் நம்ம என்ன அப்டக்கிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஹவ் மெனி அப்டக்கிள்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்னா வந்துட்டு எத்தனை ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு ஃபைனா. ஸோ இது இந்த கண்டிஷன் எதுக்குன்னா நம்ம கடைசி பொசிஷன், அதாவது ரைட் மோஸ்ட் பாட்டம். ஸோ அங்க வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ரீச் ஆயிட்டோம்னா என்னது, ஸோ நம்ம மினிமம் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது பார்த்து நம்ம ஃபைன் பண்ணி வந்துட்டோம். ஸோ இப்போ இது ரீச் பண்றதுக்கு நம்ம மினிமம் ஸ்டெப் எவ்வளோ எடுத்தோம், ஸோ அதை தான் நான் இங்க வந்து கால்குலேட் பண்றேன். ஸோ அடுத்தது எல்ஸ், நம்ம இன்னும் லாஸ்ட் ரீச் ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம், அதாவது மிடில் எங்கேயோ இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு. ஸோ -1 0 1 0. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி இது வந்து அப்பு வரதுக்கானது, இது டவுன் போறதுக்கான. ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஸோ இதுல என்ன செக் பண்றேன்னா, இந்த மாதிரி அப்பு டவுன் லைக் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா நான் அப்பு போக முடியாது ரைட்டா. ஸோ அதனால இது இப்படி -1 போட்டோம்னா, ரோ வந்து -1 போட்டோம்னா -1 ஆயிரும். ஸோ -1 இஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் 0 ரைட். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் போடுறேன். ஸோ அப்படி போனீங்கன்னா நீங்க -1 போட்டீங்கன்னா தப்புன்னு வரும், ஆர் ராங் ஆயிடும். ஏன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் -1ன்றது பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணோம் வைல் வி ஆர் டூயிங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி நான் செக் பண்றேன் அப் டவுனு இந்த டயக்னல் அந்த மாதிரிலாம் செக் பண்றேன்னா கண்டிப்பா நீங்க இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும். எப்படி சொல்றதுன்னா ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்களேன், டிப் மாதிரி ஓகேவா. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா இதை செக் பண்ணணும். இல்லாட்டினா கண்டிப்பா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அந்த எரர் வரும், இல்லாட்டி ராங் வேல்யூஸ் வரும் ஏன்னா. ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஜே, ஸோ அந்த பொசிஷன்ல 1 இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ரைட்டா. ஸோ கரெக்டா, அது 1 இருக்கலாம், அப்டக்கிள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ஆர் வந்து லெஸ் தேன் கரண்ட் அப்டக்கிள்ஸ் வந்து லெஸ் தேன் தி அட்மோஸ்ட் அப்டக்கிள் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை வந்து அப்பன் பண்ணி கிரிட்டோட அந்த வேல்யூ அப்டக்கிளோ இல்லையோ ஸோ அதை ஆட் பண்ணிடுவேன். ஸோ அப்டக்கிள் இருந்ததுன்னா ஆர் வந்து +1 ஆயிடும், அப்டக்கிள் இல்லாட்டி ஆர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் கரெக்டா. ஸோ ஸ்டெப்ஸ் மட்டும் +1 ஆயிடும். ஸோ இந்த விசிட்டட் வந்து எதுக்கு யூஸ் பண்றேன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்க செக் பண்ணிக்கிறேன். இல்லாட்டினா தான் நீ வந்துட்டு இந்த பொசிஷனை ஆட் பண்ணணும். ஸோ இந்த இப்ப இருக்க ப்ராக்ரஸை நம்ம வந்து கியூல ஆட் பண்ணி ஸோ அதுக்கு அடுத்த நெய்பர்ஸை செக் பண்ணணும். சப்போஸ் ஆல்ரெடி விசிட் ஆயிருக்குன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ உள்ள போகக்கூடாது ஃபைன். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன். இது எதுக்குன்னா லைக் அப்டக்கிள் இப்போ ஆர் வந்து நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் அப்டக்கிள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுனாலும் அடுத்தது வந்து அப்டக்கிள் இல்லாட்டி, அதாவது அடுத்த பொசிஷன் வந்து அப்டக்கிள் இல்லாட்டினா நம்ம போகலாம் கரெக்டா. ஏன்னா பிகாஸ் அது அப்டக்கிள் இல்லை சொன்னாலும் நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பொசிஷன். ஸோ ஆர் வந்து ஆல்ரெடி கே ரீச் ஆயிடுதுன்னா அடுத்த பொசிஷன் வந்து 0வா இருக்கணும். ஸோ அதாவது எம்டியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீ வந்து இதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா பாத்தீங்கன்னா ஆர்ல வந்து கிரிட் ஆட் பண்ணல பிகாஸ் 0 வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால ஆட் பண்ணல ஃபைன்.
ஸோ இது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் கியூ கடைசியாக எண்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் அவங்க சொல்லியிருக்காங்களா இப்போ நம்மளால அந்த ஒரு பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியலன்னா -1 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இஃப் எம் ஸ்டெப்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாவே இருந்ததுன்னா, ஸோ அதாவது இங்க ரீச் ஆனாதான் இந்த மினிமம்க்கே போகும். மினிமம் வந்தாதான் நமக்கு ஏதாவது வேல்யூஸ் இருக்கும். இல்லாட்டினா இந்த ஃப்ளோட்லயே தான் இருக்கும். ஐ மீன் அதாவது இன்ஃபினிட்டிலே தான் இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லாட்டி எம் ஸ்டெப்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபைன். ஸோ யா தட்ஸ் வாட் இட் இஸ். நம்ம ரெண்டே கண்டிஷன் தான் செக் பண்றோம். ஆர் வந்து லெஸ் தேன் கேவா இருந்ததுன்னா டைரக்டா ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன விசிட்டர்ல இருக்கா இல்லையா அது செக் பண்ணிக்கணும். இல்லாட்டினா என்ன பண்ணணும், ஆர் ஈக்குவல் டுவா இருந்ததுன்னா அடுத்தது வந்து 0வா இருந்தா மட்டும், அது எம்டியா இருந்தா மட்டும் தான் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணணும் அந்த பாத்துல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபைன். ஸோ ரன் பண்ணி பார்த்துட்டு லெட்ஸ் see whether algorithm. ஸோ யா சப்மிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கார்னர் கேஸ்லாம் வந்து கரெக்டா ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். யா அக்செப்டட். இன்னைக்கான வீடியோல நம்ம வந்துட்டு பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் அண்ட் கியூ இந்த மாதிரி 3 கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம பிஎஃப்எஸ் அப்ரோச்சோட டைம் அண்ட் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி பத்தி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்கும் எம் ஸ்டார் என் ஸ்டார் கே ஏன் அப்படின்ற கேள்வி வரும் உங்களுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா பொசிஷனும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஒன்னா தான் ஏன்னா நைபர்ஸ் தானே எடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா ஒரு செல்ல கண்டிப்பா ரீச் பண்ணுவோம். ஸோ எம் ஸ்டார் என் கே எதுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ இங்க வந்து 0வா இருக்கிறதுனால சைக்கிள் வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடுறோம் வித் யூஸ் ஆஃப் விசிட்டட். ஃபைன். ஸோ இப்போ இது வந்து 0க்கு பதிலாக 1 இருக்குன்னு வைங்களேன். ஸோ என்ன ஆகும்னா கே டைம்ஸ் இதெல்லாம் எல்லாமே சேவ் ஆகும். பிகாஸ் இங்க வரும்போது 0 இருக்குன்னு வைங்க, அதாவது அப்டக்கிள்ஸ் வந்து 0. ஸோ 1 ஆட் ஆகுமா. ஸோ இங்க பாத்தீங்க இப்படி திருப்பி வரும்போது இங்க திருப்பி 1ன்னு வரும். ஸோ இப்படி திருப்பி இன்னொரு வரும்போது 2ன்னு வரும். ஓகேவா. ஸோ இப்படி திருப்பி வரும்போது 3ன்னு வரும். ஸோ எத்தனை கே நம்மளால முடியுமோ ஸோ அது வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும். இப்போ கே லிமிட் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நம்ம கோட்ல பார்த்த மாதிரி அதுக்கு மேல போகாது. லைக் அது நம்ம அப்பன் பண்ண மாட்டோம். ஸோ அதனால கே டைம்ஸ். அதனால எம் ஈச் செல் அந்த மாதிரி இந்த மாதிரியான கண்டிஷன்ல ஈச் செல் வந்துட்டு கே டைம்ஸ் வரைக்கும் நம்ம விசிட்டட் அரேக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் எம் ஸ்டார் என் ஸ்டார் கே. ஃபைன். ஸோ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான், எம் ஸ்டார் என் ஸ்டார் கே. ஸோ ஏன் அப்படின்னா த சேம் கண்டிஷன். இப்போ தானே சொன்னா விசிட்டட்குள்ள இத்தனை டைம்ஸ் நம்ம வேல்யூஸ் போக முடியும். ஸோ விசிட்டட் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸோ இத்தனை வாட்டி நமக்கு வந்து அங்கே போய் சேவ் ஆகும். ஸோ அதனால ஓ ஆஃப் எம் ஸ்டார் என் ஸ்டார் கே. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு ஒரு லைவ் செஷன் இருக்கு. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம லைவா அட்டென்ட் பண்ணுங்க. we will be talking about how to get yourself prepared to get a job in the field of artificial intelligence. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ரிமைண்டர் போட்டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் லைவ். ஃபைன். ஸோ எங்களோட அடுத்து வர வீடியோஸ்க்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரியும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க தமிழ் கூட சொல்ல இன்ட்ராக்ட் பண்ணணும், டீம் பண்ணி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க, கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபிள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு எங்க சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோஸ்ல இருக்க கோட் எல்லாத்தையும் ஒரு கிட்டப் ரெப்போல புஷ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா மறக்காம போய் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளமோட லிங்கை கிளிக் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ண ஒயிட் போர்டு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் see you all in today's live. So 7:30 p.m. So please do join in live so that you will be get benefited. And yeah, thank you for watching our video. Be safe. Take care. Bye.